உலக பொருளாதாரத்தினுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. வர்த்தக பயணங்களுக்கு மிக முக்கியமான இரத்த நாளம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் ஹர்மோஸ் நீரிணை. இந்த ஹர்மோஸ் நீரிணை பத்தின பேச்சுக்கள் அப்படிங்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் தொட்டே நம்ம தொடர்ச்சியா கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க, இஸ்ரேல் படைகளுடைய தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து உலகமே அதனால மிகப்பெரிய அளவுல சஃபர் ஆச்சுது. மிகப்பெரிய பாதிப்புகள எதிர்கொண்டது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல்ல இருந்து கேஸ சிலிண்டர் முதற்கொண்டு எல்லா பொருட்களுடைய விலையுமே வந்து ஏறிச்சுது. ஸோ அதைத் தொடர்ந்து உலக நாடுகளுடைய அழுத்தத்திற்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்படுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்படுது. இந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்ட ஒரு சில நாட்களிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் போர் மேகங்கள் வந்து சூழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒப்பந்தம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போர் மேகங்களை விலக்கி உலக அளவில் ஒரு நிதானத்தையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வலுவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் மீண்டும் போர் வந்து உச்சகட்டத்தை நோக்கி நகர்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்கா இந்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுமே வந்து அதற்கு அமெரிக்கா தான் காரணம்னு மாறி மாறி பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. சரி, இந்த ஒப்பந்தத்தை மீறி இப்போது இந்த போர் மேகங்கள் சூழ்வதற்கான காரணம் என்ன? அதற்கு மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது. இதுதான் இந்த போர் மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு. அதாவது எந்த ஒப்பந்தம் போட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு நம்பினாங்களோ அதே ஒப்பந்தம் தான் வந்து இந்த போர் மீண்டும் தொடங்குவதற்கு மிக காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை யார் மீறினாங்க? அமெரிக்கா மீறினாங்களா, இல்லை ஈரான் மீறினாங்களா, இதில் இஸ்ரேலுடைய பங்கு அப்படிங்கிறது என்னவா இருக்குது, அதெல்லாம் குறித்து தான் இன்னைக்கு நாம் நம்மளுடைய ஷோவில் பார்க்க போகிறோம். தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. கடந்த சில வாரங்களுக்கு முன்னால பாகிஸ்தான் எடுத்த முன்னெடுப்பு, பாகிஸ்தான் அதுக்கப்புறம் கத்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முன்னெடுப்புக்கு அப்புறமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான இந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான விஷயங்கள் வந்து அதில் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய பாயிண்ட் 1 பாயிண்ட் 2ன்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணை பற்றின ஒரு விஷயம்தான். இதில் 5வது பிரிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தினுடைய 5வது புள்ளி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து ஈரான் எந்த ஆயுத பங்களிப்பும் இல்லாம, எந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடும் இல்லாமல் மேற்கொண்டு அடுத்த 60 நாட்களுக்கு எந்த நிதி வசூலும் செய்யாமல் அங்க வந்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வரிகள் அதுல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் வந்து 2 பேருமே சைன் பண்றாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதுல பயன்படுத்தப்பட்டக்கூடிய வார்த்தைகளை விளக்கக்கூடிய கட்டத்துக்கு வரும்போது அங்க அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி ஒரு முரண்பாடான சிச்சுவேஷனுக்கு உள்ளால வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, என்ன இப்போ ஈரான் வந்து அந்த ஹார்மோஸ் வழியாக கப்பல்கள் போகணும் அப்படிங்கிறது தானே ஒப்பந்தம் சொல்லுது. ஈரானும் அதுக்கு ஓகே தானே சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு இந்த போர்னால ஏற்பட்ட இழப்பை மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க வந்து ஒரு குறைந்தபட்சமான ஒரு நிதியை, அதாவது ஒரு டோல் வந்து நாங்க அந்த அந்த ஹார்மோஸ் நீரினை கடக்கக்கூடிய கப்பல்கள்கிட்ட வசூலிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அமெரிக்கா இந்த திட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்தது. இன்னும் சொல்ல போனா இது கடற்கொள்ளை அப்படின்னுனே அமெரிக்கா வந்து இந்த திட்டத்தை எதிர்த்திருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா ஈரான் அந்த டோல் விஷயத்தை பத்தி பெருசா பேசல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆகுது. அது என்ன அப்படின்னா, ஹார்மோஸினுடைய உரிமை இல்ல ஹார்மோஸினுடைய அந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஈரான் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலமா தெளிவாகுது. ஏன்னா ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் அனுமதிக்க வேண்டும், அதாவது அந்த கப்பல்கள் வந்து அந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்வதற்கு ஈரான் அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்கா சொல்லியிருப்பதன் மூலமாக அது வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஈரான் சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவும் சரி, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளா வளைகுடால இருக்கக்கூடிய பிற நட்பு நாடுகளும் சரி, ஈரான் வந்து இராணுவ பலத்தை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை நிறுத்தக்கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமே தவிர, ஈரான் கையில தான் ஹார்மோஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த இதுவுமே அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் இடையே வந்து மோதல் ஏற்படுது. கருத்து வேற்றுமைகள் வந்து அங்கே ஏற்படுறதை நம்மளால பார்க்க முடியுது.
இதன் தொடர்ச்சியாக தான் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடந்த வாரத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டாங்க. ஹார்மோஸ்ல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, ஈரான் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல்கள செய்றாங்க. அவங்க வந்து அங்க பயணம் செய்யக்கூடிய கப்பல்கள் மீது வந்து தாக்குதல்கள் நடத்துறாங்க. இதனால ஈரான் இந்த அமைதி ஒப்பந்தத்தை மீறிடுச்சு. அதனால நாங்க வந்து திருப்பி அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அ உடனடியா தாக்குதல்களையும் அவங்க இனிஷியேட் பண்றாங்க. நீரிணை பகுதிய வந்து அந்த ஹார்மோஸ் பகுதிய வந்து நாங்க மறுபடியும் கப்பல்கள் போட்டு முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது மாரியே அதற்கான நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுத்தது. அதே மாரி அட்டாக்கையுமே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈரானுடைய பெரிய வணிக கப்பல் முதற்கொண்டு ஆரம்பிச்சு அன்றாட வாழ்க்கைக்காக போகக்கூடிய சிறிய மீனவர்களுடைய படகுகள் வரைக்கும் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகுது. பதிலுக்கு ஈரானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோஸ் நீரிணைய ஓமன் கடற்கரையை ஒட்டி கடந்த சில கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய மாலுமியும் உயிரிழந்திருந்த சம்பவங்களும் நடந்துச்சு. இந்தியாவும் அதற்கு கண்டனம் தெரிவித்த கதைகள் எல்லாமே நடந்திருந்துச்சு. ஸோ இந்த வகையில் வந்து பார்க்குறப்போ அமெரிக்கா வந்து மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றுறதுக்கு தயாராச்சுது. குறிப்பா அமெரிக்க நாடாளுமன்றத்துல பேசுறப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் மீதான வரையறுக்கப்பட்ட தாக்குதலை வந்து நாங்க தொடங்கிட்டோம். பிகாக்ஸின்னு சொல்லக்கூடிய மவுண்டெயின் அவங்களுடைய ஈரானுடைய பாதுகாக்கப்பட்ட சுரங்க பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்த போறோம். அதுல வந்து ரொம்ப பலம் பொருந்திய ஏவுகணைகளால கூட அதை தொலைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய வாயிலே நாங்க வந்து குண்டுமழை பொழிவோம் அப்படிலாம் சொல்லிட்டு மிக கடுமையான தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஈரான் சொல்றாங்க, நீங்க தொடர்ச்சியா விதிகளை அமெரிக்கா வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அந்த ஒப்பந்தத்தில் கூடிய ஒவ்வொரு வரிகளையுமே வந்து அமெரிக்கா மீறுது. குறிப்பா இப்ப அவங்க நடத்தியிருக்க தாக்குதல் எங்களுடைய கடல்சார் ரேடார் அமைப்பு மேல, எங்களுடைய வான்வெளி தாக்குதல் அமைப்புகள் மேல, அதே மாதிரி சிறிய மீன்பிடி படகுகள் வரைக்கும் நீங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் குற்றத்துக்கு நிகரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கு. இதுக்கு இடையில ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் நீரிணையை ஒவ்வொரு கப்பலையும் கடந்து செல்வதை அமெரிக்கா உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கப்பல்களுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 20%, அதாவது அந்த கப்பல்ல எவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் எடுத்துட்டு செல்லப்படுதோ அதனுடைய மதிப்பிலிருந்து 20% வந்து டோலாக அமெரிக்கா வசூலிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னால ஈரான் போரில் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு நாங்க ஒரு சிறிய தொகையை வசூலிக்கலாம் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை முன்வைச்சதற்கு அமெரிக்கா சொன்ன வார்த்தை இது கடற்கொள்ளை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட 20% வந்துட்டு நாங்க இதை வசூலிக்க போறோம். இந்த போர் மேகங்கள் ஓரளவுக்கு போர் அப்படியே முடிவை நோக்கி போகுதுன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்த சூழல்ல கச்சா எண்ணெயினுடைய, அதாவது படிப்படியா ஏறிட்டு வந்த கச்சா எண்ணெயினுடைய விலை படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சு வந்ததை கடந்த சில வாரங்கள்ல பார்த்தோம். ஆனா இப்போ மறுபடியும் அந்த போருடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல கச்சா எண்ணெயினுடைய விலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 9% உயர்ந்தது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு கப்பல்ல ஒரு உதாரணத்துக்கு 1000 கோடி மதிப்பிலான, இந்திய மதிப்பில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுப்போமே. அமெரிக்கா சொல்றதுபடி பார்க்குறப்போ 1000 கோடி கச்சா எண்ணெய் அந்த பகுதியை கடந்து வெளியே வர்றதுக்கு 200 கோடி ரூபாவாவது அமெரிக்காவுக்கு டோல் கட்டணம், சுங்க கட்டணமா கட்ட வேண்டிய சூழல் வரும். அப்ப அதனுடைய விலையும் எங்க போய் ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் பொருள்ல தான் விலை ஏறும். ஸோ போரும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய சூழல் வரும். ரேட் அதிகரிக்க அதிகரிக்க டாக்ஸும் அதிகரிச்சுட்டே போகும். ஒட்டு மொத்தமாட்டு உலகம் முழுக்க எண்ணெயினுடைய, கச்சா எண்ணெயினுடைய தேவை அப்படிங்கிறது மிகப்பெரிய, ஏற்கனவே அந்த ஒரு நீண்ட கால ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருந்ததை விடையும் இப்ப நடந்துட்டு இருக்க சூழல் அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஈரான் அமெரிக்க மோதல்ல மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஹார்மோஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்பவும் அந்த ஹார்மோஸை மையப்படுத்தி தான் இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது மீண்டும் தொடங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, ஹார்மோஸ் மட்டும்தான் இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணமா, வேற எந்த நோக்கமுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்னும் சில காரணங்களும் இந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறத இரு நாடுகளும் மீறினதாக மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் ரீதியான சில உடன்பாடுகள். ஒப்பந்தத்துல 10வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருந்த இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தடையை வந்து அமெரிக்கா விலக்கிக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ நீண்ட காலமாகவே ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பான வங்கி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அமெரிக்கா வந்து செக் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானுக்கு பொருளாதார ரீதியான ஒரு பெரிய வலு கிடைக்கும் அப்படின்னு ஈரான் மக்களுமே ரொம்ப நம்பினாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்புதலை வழங்கிய சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அதை மீண்டும் ரத்து பண்ண, அதாவது ஈரானுடைய செயல்பாடுகள் வந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 10வது பாயிண்ட், அதாவது ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுக்கிட்டு அப்புறமா இல்லை கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இது ஈரானுக்கு மிகப்பெரிய, ஏற்கனவே போரில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா போக்குவரத்துமே, ஹர்மோஸில் போக்குவரத்துமே இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமையில் இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக ஈரான் வந்துட்டு திருப்பியும் பொருளாதார ரீதியாக முன்னிலையில் வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழலில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அப்புறமா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஈரான் வந்து அந்த விஷயத்தில் அமெரிக்கா வந்து மிக கடுமையாக நடந்து கொள்ளுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒப்பந்தத்தில் முரண்பாடு ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய 11வது பிரிவு, இந்த 11வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஈரானுடைய நிதி இருக்கு இல்லையா, அந்த முடக்கப்பட்ட நிதிகளும் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக கத்தாரில் மட்டுமே, அது அமெரிக்காவுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய கத்தாரில் மட்டுமே கிட்டத்தட்ட $6 பில்லியன் வந்து ஈரானுடைய நிதி வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஈரானுக்கு ஒரு பக்கம் ரிலாக்ஸிங் விஷயங்களாக இருந்தது இந்த ஒப்பந்தத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதி வந்து விடுவிக்கப்படவே இல்லை. ஈரான் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலைமையில தான் அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய வான்ஸ் இருக்காரு இல்லையா, ஜேடி வான்ஸ், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நிதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்படும், அந்த நிதியை பயன்படுத்தி ஈரான் அரசாங்கம் வந்து சோளம், கோதுமை இதெல்லாமே வந்து அமெரிக்க விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அதாவது ஈரானுடைய நிதி முடக்கப்பட்டிருக்குது, முடக்கப்பட்ட நிதி விடுவிக்கப்படும் போதும் அந்த நிதியை எப்படி செலவு பண்ணணும், யார்கிட்ட செலவு பண்ணணுங்கிறதையும் அமெரிக்கா தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத தான் அதனுடைய மறைமுக விஷயமா இருந்துச்சு. ஆனால் ஒப்பந்தத்தில் வேற மாதிரி குறிப்பிடப்பட்டுருச்சு, விடுவிக்கப்படும்ங்கிறதோட ஒப்பந்தம் நின்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறமாக அமெரிக்கா கொண்டு வந்த இந்த ஒரு சிக்கல்ங்கிறது வந்து ஈரானுக்கு மிக கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எங்க நிதியை விடுவிக்கப்படும்னு சொல்றீங்க, அந்த பணத்தை நாங்கள் எங்கே தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க விவசாயிகள் கிட்டேயே தான் அந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அமெரிக்கா சொல்றது தான் விலையா இருக்க முடியும். ஏன்னா அவங்க விலை அதிகமாக இருக்குன்னு வேற ஆட்கள்கிட்ட போக முடியாது இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஈரானுக்கு மிக கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஹார்மோஸ்ல ஆரம்பிச்சு கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் ஆரம்பிச்சு மூணாவதாக இந்த நிதி விவகாரத்திலையும் ஒப்பந்தத்தில் ஒரு முரண்பாடான ஏற்பட்டதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சொல்லியிருந்தது அது என்ன அப்படின்னா, இந்த லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா அதுக்கும் கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் போரை நிப்பாட்டணும், அதாவது இஸ்ரேல் வந்துட்டு லெபனானுக்கு எதிரான தாக்குதலை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதில் அமெரிக்காவும் ஈரானும் தான் கையெழுத்து போட்டிருக்காங்களே தவிர இஸ்ரேல் கையெழுத்து போடலை. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நாட்களிலும் சரி, அதுக்கு அடுத்தடுத்த நாட்களிலும் சரி, லெபனானில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, ஹிஸ்புல்லா அமைப்புகள் தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் வந்து பதிலடி தாக்குதல்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து தரைவழி தாக்குதலாக வீரியம் பெற்று நடைபெற்றதே தவிர அது வந்து முடிவை நோக்கி போகலை. இதுவுமே ஈரானுக்கு வந்து மிக கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். அமெரிக்கா வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அமெரிக்கா உண்மையிலே போர் நிறுத்தத்தை விரும்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல்களை உலக நாடுகள் சந்திக்க தொடங்கிச்சு. அந்த உலக நாடுகளுடைய அழுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிக அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக விரும்பவில்லை. அவங்க ஒரு டார்கெட்டை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஒரு போரை வந்துக்கிட்டு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிறப்போ போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்திலையும் அவங்க வந்திருக்கணும். ஆனால் அது அவங்க எங்கேயுமே வரல. அவங்க பாட்டுக்கு தனியாக இஸ்ரேல் வந்துக்கிட்டு லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது வந்து ஒரு பெரிய முரணாக இருந்துச்சு. இந்த விவகாரங்கள் எல்லாமே ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில அடுத்தடுத்த கட்டத்தில் போனதை பார்க்க முடியுது. ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஆரம்பம் தொட்டே கவனிக்கிறப்போ ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அமெரிக்காவுக்கு இந்த போர் நிறுத்தத்தில் ஒரு உடன்பாடு இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு இந்த போர் நிறுத்தத்தில் வந்துட்டு பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. ஆனால்
கடந்த சில நாட்களாக அமெரிக்கா மீண்டும் வீரியமாக போர்க்களத்துக்குள்ள வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ CNN பத்திரிகை வந்துட்டு ஒரு 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 தகவலை வெளியிடுறாங்க. அவங்களுடைய சோர்சஸ்ல இருந்து கிடைக்கப்பட்டதாக ஒரு தகவலை வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியர்களுடைய ஹிட் லிஸ்ட்ல, அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய ஹிட் லிஸ்ட்ல முதல்ல நாங்கள் யாரை கொல்லணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் அந்த லிஸ்ட்ல வந்து முதல்ல இருக்கிறாரு. ஸோ அதனால நீங்க இந்த போர் நிறுத்தம்ங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சாதகமாக தான் முடியும், உங்களுடைய உயிருக்குமே வந்துட்டு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உளவு தகவலை வந்து பென்டகனுக்கு இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு வந்து வழங்குறதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த தகவலுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள், அதாவது என்னதான் இஸ்ரேல் சொல்லிட்டாலுமே இதை உடனே நம்ம நம்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு அமெரிக்கர்கள் மத்தியில் இருந்திருக்கு. ஆனால் அல் கமேனியுடைய இறுதி ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்தவர் பிப்ரவரி 28 நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழக்கிறார் இல்லையா, அவருடைய இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் தான் ஈரான், ஈராக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கடந்து வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அந்த இறுதி ஊர்வலங்களில் பங்கேற்றிருந்த ஈரானிய மக்கள்கள் அவங்க எல்லாருடைய பதாகைகள், அவர் கையில் ஏந்திய பதாகைகளில் அவர்களுடைய கோஷம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்பை வந்து கொலை செய்வோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து ட்ரம்பை வந்து மிக கடுமையாக பாதிச்சிருந்துன்னு சொல்லலாம். நாட்டோ அமைப்புக்கான ஒரு மாநாட்டில் ட்ரம்ப் பேசும்போதுமே எனக்கு தெரியும், ஈரானினுடைய ஒரு 10 பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10 பட்டியல்லையும் முதல்ல கொல்லப்பட வேண்டியவனா நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா நான் நினைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த ஈரான் விஷயத்தை வந்துக்கிட்டு இஸ்ரேல் கொண்டு போனதாகவும் ஒரு தியரி சொல்லப்படுது. இஸ்ரேல் வந்து ஒரு உளவு தகவலாக ட்ரம்பை வந்து ஈரான் ரொம்ப கடுமையாக டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கொண்டு போகவும் மறுபடியும் அது போருக்குள்ளால கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அமைதி ஒப்பந்தம், அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தி ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் 60 நாட்களில் இந்த ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு ஒரு முழுமையான அமைதி ஒப்பந்தமாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைய சூழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும், அதாவது அவர்களே கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தை அவங்க 2 நாடுகளுமே நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. இதனால போர் இன்னமும் தீவிரமடையுங்கிற ஒரு கவலை தான் எல்லார் மத்தியிலையுமே ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த போர் மீண்டும் தொடங்கியதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தெளிவற்ற அம்சங்கள். அதாவது ஒரு ஒப்பந்தம் போடப்படுது, அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய வரிகளை அமெரிக்கர்கள் ஒரு மாதிரியும் ஈரானியர்கள் இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கிட்டு அதை டீகோட் பண்ணி வெளியே சொல்றதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இப்போதைக்கு பார்க்கப்படுது. ஸோ இந்த போரில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சர்வதேச அரசியல் நோக்கர்களும் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலக நாடுகள் இன்னும் கவனமாக ஓரளவுக்கு ஒரு ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சதா பார்த்தாங்க இந்த அமைதி ஒப்பந்தத்தை, தற்காலிக அமைதி ஒப்பந்தம். இப்போ அதுவும் முடிவுக்கு வந்திருக்குங்கிறதுனால சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய தாக்கங்கள் இந்த விஷயங்கள்னால இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.